யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு அழைப்பை சபைக்கு கொடுக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புங்கள். அப்போ இப்பொழுதே நான் உபவாசிக்க வேண்டியதற்கான அவசரமும் அவசியமும் என்ன என்பதைத்தான் நாம் இந்த மாதம் தொடங்கினதிலிருந்து தியானித்து வருகிறோம். அடுத்த மாதம் 2ஆம் தேதி, அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இதைத்தான் நாம் தேவ சமூகத்திலே தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஏற்கனவே நான் பேசினதையும் நினைவுபடுத்தி இந்த வாரத்திலே தியானித்ததை நாம் தியானித்து, நேரம் இருந்தால் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நான் உங்களோட வேகமா விளக்கி பேசலாம், நேரம் இருக்காது, வேகமா குறிப்புகளை நான் சொல்லி கடந்து போக விரும்புறேன். ஏன் ஒரு சபை உபவாசிக்கணும், ஏன் ஒரு தேவ பிள்ளை வாரத்துல ஒரு நாளாவது உபவாசிக்கணும், மாதத்துல ஒரு நாளாவது உபவாசிக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? ஸ்தோத்திரம். உபவாசத்திற்கான அவசியம் என்ன? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் விழுந்து அழுறான், புலம்புறான். தாவீது எதுக்காக உபவாசிக்கிறான்? இந்த உபவாசத்துக்கான அவசியம் என்ன? இந்த உபவாசத்துக்கான அவசரம் என்ன? பாருங்க, பைபிள்ல நம்மள மாதிரி சாதாரணமான ஆளெல்லாம் உபவாசிக்கல. 2 நாளைக்கு முன்னாடி நேத்துக்கு நினைக்க நெகேமியாவை பத்தி பிரசங்கம் பண்ணேன், கடைசியில சொல்லி முடிப்பேன். இங்க தாவீது உபவாசம் இருக்கிறாரு. நம்மள மாதிரி களை எடுக்க போறவரும், நம்மள மாதிரி வேலை கிடைச்சா வேலைக்கு போறவரும், நம்மள மாதிரி அப்படி தெருவுல மேஞ்சுக்கிட்டு வர்றவரும் இல்ல. தாவீது என்பவர் சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜா. அப்படின்னா இந்தியாவுல பிரதமர் மோடி இருக்கிறது மாதிரி. பிரதமர் மோடிக்கு தூங்க கூட நேரம் கிடையாது. அவரு இந்தியா முழுசும் சுத்திட்டு வராரு. இந்தியாவுல சுத்துறதுக்கு இடம் இல்லைன்ட்டு வெளிநாட்டிலையும் போய் சுத்திக்கிட்டு வராரு. ஓய்வில்லாத ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கார். இது மாதிரி ஒரு பெரிய நாட்டின் ராஜா உபவாசம் இருந்து புலம்பி அழுதானம். எதுக்கா? தாம் பிள்ளை பிழைக்கணும். எப்படி? என் பிள்ளை பிழைக்கணும். உன் பிள்ளை உயிரோட இருக்கணும், உனக்கு தெரியுமா? ஆமாயா, உயிரோட தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் பார்த்துட்டு வந்தேன். நான் அந்த உயிரை சொல்லல, தப்பா நீ புரிஞ்சுக்கிறதுனாலதான் பிரச்சனையே. வசனத்தை தப்பா புரியாத, நான் பண்ற பிரசங்கத்தை தப்பா எடுத்துக்காத. ஆவிக்குரிய விதத்துல உட்கார்ந்து ஜப சிந்தையோட பிரசங்கத்தை கேளு. உன் பிள்ளை உயிரோட இருக்கா? அது பாவத்துல மரித்து மாச கணக்காயிடுச்சு. பாவத்துல மரிச்சு மாச கணக்காயிடுச்சு. என் பிள்ளை யோக்கியம், திங்கக்கிழமை சொன்னேன், என் பிள்ளை ரொம்ப யோக்கியம், என் பிள்ளை அப்படியெல்லாம் செய்யாது அப்படின்னு நீ நம்பி இருக்கிற பாரு. உன் நம்பிக்கையில மண்ணு விழ வசனம் சொல்லுகிறது. தோத்துறோம், பிள்ளை சாக கிடக்கு. பிள்ளை
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள், காலேஜுக்கு போற பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர் ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது நான் சொல்றேன், அன்னைக்கு சொன்னதை சொல்றேன். உன் பிள்ளை உட்கார்ந்து இருக்கும் போது உன் பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார்ந்து உன் பிள்ளை வச்சிருக்கிற நோட்டை அப்பப்ப திறந்து பாரு. உன் பிள்ளை என்ன எழுதியிருக்குன்னு பாரு. கொண்டா மக்களே, என்ன எழுதியிருக்கிறேன்னு பார்ப்போம். சும்மா அப்படியே புரட்டிக்கிட்டே வந்தேன்னா அது ஏதாவது பைத்தியம் மாதிரி கிறுக்கி வச்சிருக்கோம். நான் ஒரு நோட்டை நான் அடிக்கடி இந்த பிள்ளைகளுக்கு நோட்டை பார்ப்பேன், பைபிளை பார்ப்பேன். அப்ப சில நோட்டுகள்ல சில பைத்தியங்கள்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஐ லவ் யூ டேஷ். இந்த சபையில தான் உன் பிள்ளை தான் எழுதி வச்சிருக்கு. தோத்திரம். அதைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். உன் பிள்ளை செத்து கிடக்கு. உன் பிள்ளை செத்து நாள் ஆயிடுச்சு. உன் பிள்ளை பாவம் செய்து செத்து நாள் ஆயிடுச்சு. நீ உபவாசத்துக்கு வர மாட்டேங்கிற, நீ ஒரு ஜபத்துக்கு வர மாட்டேன்ற, நீ ஒரு நாள் ஆள மாட்டுக்கிற, புலம்ப மாட்டுக்கிற. ஆண்டவரே என் பிள்ளைய காத்து கொள்ளுங்கப்பா. பாவ நிறைஞ்ச உலகம், அசுத்த நிறைஞ்ச உலகம், இங்க இருக்க எல்லாம் செத்து தான் கிடக்கு. என்ன ஐயா இப்படி சொல்றாரு? கூப்பிட்டு பாரு, கேட்டு பாரு. தோத்திரம். அதுக்கு பேச்ச பாரு, அதுக்கு நடக்கைய பாரு. நம்ம முன்னாடி நல்ல ரொம்ப ரொம்ப தூதர்கள் போல இருப்பாங்க. எல்லாம் அடிபட்டு கிடக்கு. தோத்திரம். எல்லாம் அடிபட்டு கிடக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ உபவாசிக்க வந்தா உன் பிள்ளை தப்பும். நீ வந்து தேவ சமூகத்தில் அழுது புலம்புனா உன் பிள்ளை தப்பும். இல்லன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது இதுவும் எதையாவது கூட்டிக்கிட்டு ஓடும். ஏற்கனவே எல்லாம் கூட்டிட்டு தானே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம சபையில. இதுவும் ஓடும். இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் ஓடதான் செய்யும். நீ உபவாசித்து அழாட்டா, நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து புலம்பாட்டா. பின்ன பெற்றோர் என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். ஸ்தோத்திரம். ஒரு இங்கதான் வந்து பிரசங்கம் பண்ணானோ? ஆமா, இங்கதான் நினைக்கிறேன். என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. தோத்திரம். ஒரு அம்மாட்ட போய் அந்த பாஸ்டர் சொன்னாராம், எம்மா உன் பிள்ளை அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சுதான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ்டர், பேசிட்டு போய். இல்லம்மா அது தப்பா இருக்குமா பாஸ்டர்? செலவு மிச்சம் பாஸ்டர். எப்படி கல்யாணம் பண்ணி வைக்காண்டாம்ல, கார்டு அடிக்காண்டா, பாஸ்டரை கூப்பிடாண்டா, தோத்திரம், சீரியல் லைட் கட்டாண்டா, சாப்பாடு போடாண்டா, ஒரு செலவு கிடையாது. சீர்வரிசை கொடுக்காண்டா, அவன் பாட்டு கூட்டு போயிட்டு போட்டு பாஸ்டர் நமக்கு செலவு மிச்சம். சபைக்கு வர்ற விசுவாசி சொல்லுது பாஸ்டர் கிட்ட, நீ அப்படி ஏதாவது நினைப்புல இருக்கியா? அப்படின்னா உபவாசத்துக்கு வராண்டான். நீ உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் வந்து அழுது புலம்பி உன் பிள்ளைக்காக மன்றாடாட்டா உன் பிள்ளைய சத்துரு கொண்டு போவான். தாவீது உபவாசித்ததற்கான அவசியம் என்ன? என் பிள்ளைக்கு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன், நான் பேசியே சரி பண்ணிக்குவேன். ஒரு புண்ணாக்கு நடக்காது. இல்லங்க, நான் இப்ப செல்லெல்லாம் கையில கொடுக்கறதே இல்ல. நத்திங் டூயிங், ஒண்ணு நடக்காது. செல்லு இல்லாட்டா என்ன? அந்த காலத்துல நீ லவ் பண்ணிய செல்லு வச்சா? பின்னாடி வயசானவங்கள்ட்ட கேக்குறேன். ஹல்லேலூயா. பெற்றோர்கிட்ட கேக்குறேன். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, நீங்க கல்லூரிக்கு போகும்போது, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நீங்க லவ் பண்ணிட்டு தெரிஞ்சீங்களே, அப்ப கையில செல்லு இருந்தா லவ் பண்ணீங்க இல்லையே? இப்ப செல்லெல்லாம் கொடுக்கணும்ல பாஸ்டர். சோ வாட்? அதனால என்ன? நீ உபவாசிச்சா உன் பிள்ளை தப்பும். நீ தேவ சமூகத்துல வந்து அழுது புலம்புனா, இங்க சிலர் என்கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க. இங்க ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களும் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு பிள்ளை அப்படி இருக்கு பாஸ்டர், என் பொண்ணுக்கு பிள்ளை அப்படி இருக்கு பாஸ்டர். உனக்கும் சேர்த்து சொல்றேன், நீ உபவாசம் வந்து இருந்து உபவாசம் பண்ணுனா உன் பிள்ளை தப்பு. உன் பேத்தியோ பேரனோ யாரா இருந்தாலும் நீ தேவ சமூகத்துல உபவாசித்து உன் பிள்ளைக்காக அழுது புலம்புனா உன் பிள்ளை தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது போவோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. தாவீது ராஜாக்கு அப்புறம் ஒரு மனுஷன், அவரும் ஒரு ராஜா தான். அவன் மனைவியாகிய யேசபேல்
27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து வஸ்திரத்தை கிழிச்சு தன் சரீரத்தின் மேல் ரெட்டு போட்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து படுத்து கிடந்தான். ரெட்டிலேயே படுத்து கிடந்தான். Why? இந்த ஆகாப் உபவாசம் பண்ணுவதற்கான அவசரம் என்ன, அவசியம் என்ன, அவசரம் என்ன, அவசியம் என்ன? ஊரு பட்டணத்தை சுத்தி பார்க்க போறான். போகும்போது ஒரு திராட்சை தோட்டம் கண்ணில் மாட்டுது. அது செழிப்பா இருக்கு, அது பயங்கரமா இருக்கு. அவனுக்கு பார்த்த உடனே ஆசை, எவ்வளவு அழகா இருக்கு திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டத்தை நம்ம எப்படியாவது வாங்கிடணும்னு விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது அது நாபோத் என்கிற ஒருவனுடைய திராட்சை தோட்டம். உடனே ஆள் அனுப்பி சொல்றான், இந்த திராட்சை தோட்டம் ராஜாவுக்கு வேணும். அப்போ நாபோத்து சொல்றான், ஐயா நான் ஏழை, எங்க முற்பிதாக்களின், நீ எக்கோ கூட்டணியா குறைச்சியா, இன்னும் குறைச்சு தோத்துறோம், முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் நான் உமக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன ஆசீர்வாதம்? முற்பிதாக்கள். நீதிமொழிகள் அப்படி இருக்கு, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அல்லேலூயா. அதாவது என் அப்பா சம்பாதித்த சொத்து. இங்க இருக்கிற நீங்க உங்களை எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் அப்பா சொத்தை நான் தப்பாம காப்பாத்தி வச்சிருக்கேன். என் தாத்தா சொத்து, என் தாத்தா என்கிட்ட தரும்போது எத்தனை ஏக்கரோட தந்தாரோ அந்த ஏக்கரை நான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தியே வச்சிருக்கேன். ஒரு ஆள் கை தூக்கி காட்டு பாப்போம். எல்லாத்தையும் கூறு போட்டு பங்கு போட்டு ஒருத்தனுக்கு கூடல் குறைன்னு அடிச்சு மண்டைய உடைச்சு நாட்டாமைய கூட்டி ஸ்டேஷனுக்கு போய் நாபோத்து சொல்றாரு தரமாட்டேன். ஆகாபு தம் மனைவியோட, மனைவியின் தூண்டுதலின்படி, மனைவியின் ஆலோசனையின்படி அந்த நாபோத்தை கொன்னு பிதாக்களின் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டான். இப்ப இந்த ஆகாபு உபவாசம் பண்றான், நான் செஞ்சது பாவம் ஆண்டவரே. அப்ப ஏன் உபவாசிக்கணும்னா, பிதாக்களின் ஆசீர்வாதத்தை சத்துரு கொள்ளை கொண்டு போறாம்னா நீ உபவாசம் இருக்கணும். மத்தவங்க உபவாசம் இருக்காண்டா. நீங்க எல்லாம் ஏக்கர் கணக்குல வச்சிருக்கீங்க. ஏற்கனவே உங்க தாத்தா கொடுத்த 2 ஏக்கரையும் சேர்த்து இப்ப 2 ஏக்கரா எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க. தோத்திரம் 2+2 உங்க சொத்துகள் மாறிடுச்சு. நீங்க உபவாசமே இருக்க வேண்டாம். அந்த 4 ஏக்கரையும் சுத்திக்கிட்டே வாங்க. இன்னும் 2 ஏக்கர் கூட தரட்டும், 6 ஏக்கரா கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். தோத்திரம். அன்னைக்கு தாத்தா வச்சுட்டு போன ஒரு வீடு, அந்த வீட்டை நான் தோத்திரம் வாழ்ந்து இன்னும் ஒரு வீட்டையும் கட்டிட்டேன் அப்படின்னா நீ உபவாசம் இருக்க வராண்டாம். நான் இருந்த வீட்டை கூறு போட்டு பங்கு போட்டு வித்துட்டேன், இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேன்னு சொன்னா உனக்கு தான் அழைப்பு. நீ உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்துக்கு வரணும். வரணும். இரண்டாவது 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அந்த நாபோத்தை கொல்றதுக்கு இந்த எசபேல் ஒரு காரியத்தை செஞ்சா. கடிதத்தை எழுதி, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது அவ ஒரு கடிதம் எழுதி அனுப்புறா. உபவாசம்னு கூறி நாபோத்தை முன்னிறுத்துங்கள். எப்படி? உபவாசம்னு கூறி நாபோத்தை முன்னிறுத்துங்க. அவன் முன்ன போன உடனே எல்லாரும் பின்வாங்கிருங்க, அவரை கொன்னுருங்க. நான் இப்படி சொன்னேன். தோத்திரம். உபவாசத்துல அல்லது உபவாசம்னு கூறி உபவாசம் இருக்காத பாவம். எப்படி? இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கணும், நான் உபவாசம் இருக்க வேண்டியன்னா இன்னைக்கு உபவாசம் இருக்காட்டா அதுக்கு பேரு பாவம். அதுக்காக நான் உபவாசம் இருக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். ஸ்தோத்திரம். எந்த வசனம்? அதாவது உபவாச நாளும் சென்று போயிற்று. 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் எத்தனாவது வசனம்? 27:9. வெகு காலம் சென்று உபவாச நாளும்
கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று. ஆமா ஆமா ஆமா. தென்றல் மெதுவா இருக்கும் போதே உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் நீ உபவாசித்து இருந்தால் யூரோக்ளித்தோ என்னும் கொடுங்காற்றுக்கு நீ தப்பி இருக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்லுது மனசிலாகுதோ? அதாவது இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது தென்றல் மெதுவாக அடிக்கிறது. தென்றல் ஒரு நோ ப்ராப்ளம். வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம தென்றல் மெதுவாக வீசுகிறது. துடுப்பு போட்டு கப்பல் போய்கிட்டே இருக்கு. தோத்திரம். இப்ப அந்த மெதுவா போறதுல இவங்க உபவாச நாளை மறந்துட்டாங்க. எப்படி? சனிக்கிழமைங்கிறதையே மறந்துட்டாங்க. இது வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து, வெள்ளி சனி நமக்கு உபவாசம், சபைக்கு போகணும் என்கிறதையே மறந்துட்டாங்க. ஏன்னா தென்றல் மெதுவா இருக்கிறது. அசைந்தாடி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. அல்லேலூயா. சரி, நேரம் இல்லை, அதனால அப்ப அசைந்தாடி போதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோத்துரும். அங்கே முட்டுனா அங்கே ஒரு 1000 ரூபா கிடைச்சிரும், இங்கே முட்டுனா இங்கே ஒரு 500 ரூபா கிடைச்சிரும். எப்படியோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அங்கே புரட்டி இங்கே புரட்டி தோத்துரும். ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதனால உபவாச நாளே ஞாபகம் இல்ல. பைபிள் ஸ்டடி ஞாபகம் இல்ல. இரவு ஜெபம் ஞாபகம் இல்ல. இப்போ ஆகாப் அழுறான். வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல போட்டுட்டு உருண்டு புரள்றான். என்னை மன்னி ஆண்டவரே. இப்ப புயல் வீசுது. என்ன புயல்? எலியாவை அனுப்பி சொல்லிட்டாரு ஆகாபு கிட்ட, எலே என்ன முற்பிதாக்களின் ஆசீர்வாதத்தை நீ கொள்ளையாடிட்டியா? உபவாசம்னு கூறி போட்டு தள்ளிட்டியா? பாரு, உன் வீட்டுல உன் சன்னதியில சுவத்துல கால தூக்கி ஒண்ணுக்கு இருக்கிற நாய் வரைக்கும் உயிரோட இருக்காத அளவுக்கு நான் தீர்த்து கட்ட போறேன் அப்படின்னு ஆண்டவர் எலியாவை கொண்டு ஆகாபுக்கு எச்சரிக்கிறார். என்ன சொன்னாரு? நான் சொன்னா நாளைக்கு நீங்க சபைக்கு வர மாட்டீங்க. எலியா ராஜா. ஆகாபு ராஜா. அந்த ராஜா கிட்ட எலியா என்கிற பாஸ்டர் போய் சொல்றாரு, ஏய், பிதாக்களுக்கு ஆசீர்வாதத்தை நீ வஞ்சித்திட்டியா? உபவாசம் கூறி நாபத்தை போட்டு தள்ளிட்டியா? இங்க பாரு, உன் வீட்டுல இருக்கிற நாய் கூட செத்து போயிரும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துட்டு கதறான், என்னைய மன்னியும் ஆண்டவரே. அப்படி ஒருவேளை உன் வாழ்க்கையில இருந்தா நீ உபவாசத்துக்கு வந்தா போதும், இல்லைன்னா வரண்டா. யூ ஆல் வெல், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக 11வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு வரும்போது அங்கே அந்த வார்த்தையை வாசிங்க. 25வது வசனத்தை 1 ராஜாக்கள் 21:25. தூண்டினபடி. மூணாவது காரணம் மனைவியின் தூண்டுதல். மனைவியின் தூண்டுதலின் படி உங்களை யார் தூண்டுறா? நான் இப்போ அன்னைக்கு பேசினதை சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களுக்கு வரும்போது, கடைசி ஒரு 2 வசனங்களுக்கு மேல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கோம், இவள் என் எலும்பின் எலும்பும்
என் மாம்சத்தின் மாம்சம். அப்ப மனைவின்னா என்ன அர்த்தம்னா மாம்சத்துக்கு மாம்சம், எலும்பின் எலும்பு. அப்படின்னா எது தூண்டுகிறது? மாம்சம் தூண்டுகிறது, மனைவி இல்லை. ஆகாபுக்கு மனைவி தூண்டினாள். இன்னைக்கு நான் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னைய மாம்சம் தூண்டுது, ஆவி தூண்ட மாட்டேங்குது. 3-4 மாசத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணேன். கோரேசை தேவ ஆவியானவர் ஏவினார். யாரும் ஏவனது மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல. கோரேசை ஏவனார், நம்மளை ஏவ மாட்டேங்கிறாரு. உட்காந்து உறங்குது பாருங்க, உறங்கு உறங்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தரித்திரம் போவாது. எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? 40-30 வருஷமா சபைக்கு போறவங்க தான். ரட்சிக்கப்பட்டு 20-25 வருஷம் ஆயிடுச்சு, சபையில உட்காந்து உறங்குது. ஸ்தோத்திரம். பிள்ளை உருப்படாம கிடக்குது, வீடு உருப்படாம கிடக்குது, கடன், இன்னும் ஒரு நல்ல காரியம் இல்ல. ஆனா போறது சபைக்கு, பேரு ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எங்கம்மா? சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது இல்ல, எதையாவது சாதிச்சிட்டியா உன் வாழ்க்கையில? என்ன சாதிச்ச சொல்லு. ஆண்டவரை அறிந்து 10 வருஷத்துல என்ன சாதிச்சிட்ட? என்ன மலையை முறிச்சிட்டேன்னு சொல்லு. அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லைன்னா அன்னையை விட மோசமா தானே வாழ்க்கை போகுது. ஏன்? உபவாசமும் அழுகையும் புலம்பலும் வாழ்க்கையில இல்லாததுனால. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க மாம்சம் தூண்டுதான். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எது தூண்டுது? எது தூண்டுது? போன ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் கடைசி சேர் வரைக்கும் ஆட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பின்னாடி ஒரு 3 வருஷம் காலியா கிடக்கு. எது தூண்டி இருக்கு அவங்கள? இன்னைக்கு மாம்சம். சனிக்கிழமை உங்களை எது தூண்டுது? சபையில இரவு ஜெபம் உங்களை எது தூண்டுது? மாம்சம் தூண்டுது. தூங்கு. உங்களை தூங்க வைக்குதுன்னா அது மாம்சம். செவ்வாய்க்கிழமை இரவு ஜெபம் சபையில ஒரு 2 மணி நேரம் வந்து விழித்திருந்து உன்னால ஜெபிக்க முடியாம நீ வீட்டுல நீ எந்த ஊர்ல இருந்து வந்தாலும், ஸ்தோத்திரம், எந்த கிராமத்துல உள்ள விசுவாசியா இருந்தாலும், நீ எவ்வளவு கொம்பனா இருந்தாலும், சபையில ஜெபம் நடக்கும்போது வீட்டுல தூங்குனா உன்னை தூண்டுனது யாரு? பிசாசு. தூண்டி உன்னை தூங்க வச்சுட்டான், நீ வீட்டுல தூங்கிட்ட. அப்ப உன் பக்கத்துல யார் படுத்து கிடந்தா? உன் பக்கத்துல யார் படுக்கிறா? பிசாசு படுக்கிறான். சபையில ஜெபம் நடக்கும் போது நீ வீட்டுல தூங்குனா உன் பக்கத்துல தூங்குறது யாரு? ஆண்டவர் உன்னை கட்டி பிடிச்சு கிடப்பாரோ? ஸ்தோத்திரம். தூங்கு தூங்கு பாலானி மகளே, நல்லா தூங்குப்பா. கர்த்தர் நான் உன் மேல பிரியமா இருக்கிறதினாலே. அப்படித்தான வசனம் இருக்கு. கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? என்ன கொடுக்கிறாரு? நித்திரைய கொடுக்கிறார். அதனால மகளே, அவன் மேல எல்லாம் நான் பிரியமா இல்லடா. அதனாலதான் அவன் கிறுக்கு பைய ராத்திரி முழுசும் விழிச்சு கிடந்து ஜெபம் பண்றான். அவன் பைத்தியக்காரன். தோத்துறோம். அவன் எனக்கு பிரியமானவனே இல்ல. இன்னும் ஒரு 10-15 பைத்தியங்கள் அந்த சபைக்கு போகுது. அதுக்கு மேல எல்லாம் நான் பிரியமாவே இல்லப்பா. அது முழிச்சு கிடக்கட்டு, அது பைத்தியங்கள். நீ மகளே மகனே, ஓ சோத்திரம். ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு. இங்க பீட்டு போடுறேன். தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். இன்னும் தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. தோத்திரம். அப்ப நீ செவ்வாய்க்கிழமை வீட்டுல தூங்குறன்னா கர்த்தர் உன் மேல ரொம்ப பிரியமா இருந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு. உன் கூட அல்ல, இயேசுவும். அதுல எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாவிகள் நாங்க போன வாரம் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்.
பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயாஜி. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகர் எம் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் எம் பாவம் போக்கவே, பாதகன் போல். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சது யாரு? யாரு? சொல்லுங்க. இல்ல, நீங்க எப்படி பாவம் செய்வீங்க? நீங்க கர்த்தர் உங்க மேல பிரியமா இருந்து எவ்வளவு அழகான நித்திரையை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. இப்ப கூட எவ்வளவு அழகான நித்திரையை உங்களுக்கு தர்றாரு. சோத்திரம். ஏன்னா உங்க மேல ரொம்ப பிரியமா அவர் இருக்கிறார் பாருங்க. உங்க இப்ப நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. இங்க வாமன ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓடியா. நீ இப்படி இருந்து உறங்கி என் பிரசங்கத்தை உறங்கிட்டே கேட்கும் போது இயேசு நீ இப்படியே கட்டி பிடிச்சு மன நீ தூங்கி அப்படின்னு தானே உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு உன் பக்கத்திலேயே. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போன உடனே பாரு, ஓ தோத்திரம், உன் கூரை பிச்சு லட்சங்கள் கோடிகள் வந்து கொட்டி நீ நாளைக்கே புது வீடு கட்டிடுவல்ல, உன் கடன் தீந்துரும்ல. ஹல்லேலூயா. அப்போ எது தூண்டுது? உபவாச ஜெபம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர்களுடைய பெரு வயிற்று சோம்பேறி மாம்சம் தூண்டும். இன்னைக்கு உபவாசம் இல்லையா? காலையில் எழும்பின உடனே மாம்சம் தூண்டும். உனக்கு சுகர் இருக்கு, உனக்கு பிரஷர் இருக்கு, ஒரு 2 இட்லி மட்டும் என்ன ஏனோ கையா. போன வாரம் நான் வண்டி கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. அப்புறம் அவர் இட்லி வாங்க ஓடுறாரு. தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவருக்கு சோத்திரம். மாம்சம் தூண்டும். ஞாயிற்றுக்கிழமையே உன்னால சாப்பிடாம வர முடியலையே, அப்புறம் நீ எங்க உபவாசம் இருப்ப? நீ என்னைக்கு உன் வாழ்க்கையில உபவாசம் இருப்ப? சொல்லு பாப்போம். மாம்சம் உன்னைய விட மாட்டேங்குது. அது உன்னைய தூண்டுது. தின்னு தின்னு. காலையில 8 மணி ஆன உடனே சொல்லும், போ பானைக்குள்ளால மண்டைய போட்டு தோத்திரம் நக்கி எடுத்துரு. ஏன்னா உனக்கு கொஞ்ச நேரத்துல கை கல்லாம் ஆடி தோத்திரம் நீ விழுந்துருவ. அப்புறம் ஒரு பாடையில 4 பேர் பீழ உண்ட மாலையே பூகலிடம் தாருமே. உங்களுக்கு இந்த பாட்டு தெரியாதுல்ல? எங்க ஊர்ல சாவ தூக்கிட்டு போகும்போது பாடுற பாட்டு இது. அதனால நீ தின்னுரு, சாப்பிடு அப்படின்னு மாம்சம் என்னைய தூண்டும். இன்னைக்கு வேலைக்கு போன மாம்சம் தூண்டும். இன்னைக்கு வீட்லயே இருந்து மாம்சம் தூண்டும். அப்படி தூண்டுன ஆகாப் தேவ சமூகத்துல வஸ்திரத்தை கிழிச்சு சாம்பல போட்டு மன்னியும் ஆண்டவரே அப்படி நீ இருந்தா உபவாசத்துக்கு வா, இல்லன்னா வராண்டா. இல்ல நாங்க 7 நாளும் அந்நிய பாஷையில தான் நாங்கள் இருக்கிறோம். 7 நாளும் நாங்கள் ஆவியில தான் நிரம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஏனியில ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். ஓ இதோ கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஓ அந்த தூதர்கள் தெரிகிறார்கள். ஓ நான் பறந்து போகிறேன் அப்படின்னு நீ சொன்னா நீ வீட்டுல இருந்துக்க. எது தூண்டுது? மாம்சம் தூண்டுது. தூங்கு, தின்னு, வேலைக்கு போ. ஆவி தூண்டுச்சுன்னா சொல்லும், பரவாயில்லடா உனக்கு பலவீனம் தான், சரீரத்துல வேலைக்கு போயிட்டு தான் வந்திருக்க, பலவீனம் தான். ஆனாலும் ஒரு 2 மணி நேரம் அதுல போய் இருந்து இரவுல 9:30 to 11:30 மணி வரைக்கும் தானே தோத்திரம் போய் ஒரு சோத்திரம் போட்டு வா, தூங்கியாவது ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆவி தூண்டும். ஆவி தூண்டும். தோத்திரம். டெய்லி நீ சாப்பிட்டுட்டு தானே வேலைக்கு போற. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இரு. ஆவி தூண்டும். தூண்டுதா உன்னையா? ஞாயிற்றுக்கிழமை கூட விட மாட்டேங்க. என்ன தூண்டும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகாபினுடைய உபவாசத்துக்கான அவசியத்தையும் அவசரத்தையும் காட்டி கொடுத்துருக்கேன். அடுத்தது எங்க போறவனும் இல்ல, மறுபடியும் ஒரு ராஜா உபவாசம் இருக்கிறான். அவன் பேரு யோசபாத். 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் 2 நாளாகம 23. அப்பொழுது யோசபாத் பயந்து
கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை உபவாசம் கூறினான். அப்பொழுது பயந்து உடனே உபவாசம் கூறான். அதாவது அன்னைக்கு இதே உதாரணத்தை சொன்னேன். இப்ப இந்த நாய்கள் கடிக்கிறதும் துரத்துறதும் நிறைய வீடியோஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்களை கடிக்கிறது இல்லையா? சோதரம். அப்ப இந்த நாய் துரத்துதுன்னு வைங்களேன், கடிக்க வருதுன்னா உடனே பயந்து சத்தம் போடுவோம் பாருங்க, ஐயோ காப்பாத்துங்க. அப்படி ஒரு பயத்துல யோசபாத்து ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கிறான், வாங்க நம்ம சீக்கிரம் உபவாசம் இருப்போம். அப்படி ஒரு அவசரமான அவசியமான உபவாசத்தை இவங்க கூறுவதற்கு காரணம் என்னன்னா 3 காரியம் அன்னைக்கு சொன்னேன். 20வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், சத்துரு பின்தொடருகிறான். ஏற்கனவே அந்த சத்துருவெல்லாம் தாண்டி வந்ததுதான். அங்க 2 பேர் சொல்லப்பட்டிருக்கும். 2 பேர் என்னெல்லாம்? அம்மோனும் இன்னொரு பேர் இருக்குமே மோவாபு. மோவாபும் அம்மோனும். அந்த வசனம் ஸ்தோத்திரம் என்ன இருக்கு? அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும். ஸ்தோத்திரம். ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை கடந்து வந்து விட்டார்கள். இந்த பிரச்சனையை ஏற்கனவே மேற்கொண்டுட்டாங்க. ஆனா மறுபடியும் இந்த பிரச்சனை இவங்க பின்னாடி வருது. ஹல்லேலூயா. ஏற்கனவே நீங்க ஒரு பிரச்சனைய ஜெயிச்சிட்டீங்க. ஏற்கனவே ஒரு சத்துருவை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஒரு பலவீனத்தை நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. மறுபடியும் அதே பிரச்சனை வருது. யோசபாத் பயந்துட்டான். ஆண்டவரே, ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து போராடி போராடி எப்படியோ ஜெயிச்சிட்டேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ என் தலைமையின் கீழே மறுபடியும் இந்த பிரச்சனை வருது ஆண்டவரே அப்படின்னு உபவாசத்தை கூறுறான். உங்க வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்கா? நான் ஏற்கனவே இந்த பிரச்சனை கடந்து வந்துட்டேன், மறுபடியும் பிரச்சனை வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னு உனக்கு இருந்துச்சுன்னா நீ உபவாசத்துக்கு வா. இல்ல, நாங்க போன தடவை வந்த போதே நாங்க நெஞ்ச நிமித்தி ஸ்தோத்திரம், அது என்ன, யெகோவா நிசி, அதுல வீறு கொண்டெழுவீரே சுவீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். யாரு பாடுறது? யாரு? உபவாசம் இருக்காத, ஜெபிக்காத, அழாத, புலம்பாத. நாங்க அப்ப வந்த பிரச்சனையே ஒரு கை பார்த்துட்டோம். இப்ப நாங்க ஆட்கள் வேற. அதனால வீறு கொண்டெழுவீர சுவீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறு கொண்டு சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கம். அப்படி சொல்றவங்களுக்கு உபவாசம் தேவையில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு உபவாசம் தேவையில்லை. ஐயோ, மறுபடியும் பிரச்சனை வருதே, மறுபடியும் போராட்டம் வருதே, மறுபடியும் பலவீனம் வருதே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்பதற்காக யோசபாத் உபவாசிக்க வந்தான். 2வது 20ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20:10-11 நன்மைக்கு தீமை வருவதால். அங்க அழகா இருக்கும். சொல்லுவான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நாங்க எந்த தீமையும் செய்யலாம். அந்த வசனத்தை வாசிங்களா, அழகா இருக்கும். 10-11 வாசிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், அதான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே இவங்களை நாங்க சந்திச்சு இவங்களை தாண்டி வந்திருக்கிறோம். அம்மோன் புத்திரர், மோவான் புத்திரர், சேயீர் மலை தேசத்தாருடைய தீமைகள் வழியாய் போக, இவங்க வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கல. அதனால அவர்களை விட்டு விலகி நாங்க விலகி, நமக்கு பிரச்சனை வேண்டாம், இவங்க கூட நமக்கு சண்டை வேண்டாம் அப்படின்னு அந்த சூழ்நிலையை நாங்க சமாளிச்சு நாங்க சுத்தி நடந்து வந்துட்டோம். இப்பொழுதோ இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை நாங்க நினைச்சிருந்தா, யோசபாத் சொல்றாரு, நல்ல கவனிங்கம்மா, ஐயா கவனிங்க, நாங்க நினைச்சிருந்தா இந்த மோவாப், இந்த அம்மோன் இந்த பட்டணத்துக்குள்ள போய் அவங்கள அடிச்சு நொறுக்கி எரிகோ பட்டணத்தை பிடிச்சது மாதிரி, ஆயி பட்டணத்தை பிடிச்சது மாதிரி இந்த பட்டணங்களை நாங்க உடைச்சு எரிச்சு இல்லாம ஆக்கி இருப்போம். ஆனா கர்த்தருடைய இரக்கத்தை முன்னிட்டு மோவாபையும் அம்மோனையும் தொந்தரவு பண்ணாம நாங்க சுத்தி நடந்து போனோம். நாங்க செய்த இந்த நன்மைக்கு இந்த பயலுக்கு என்ன செய்யறானுங்க? இப்ப எங்களை அடிக்க வர்றானுங்க. இப்ப யோசபாத் சொல்றாரு, தோத்திரம், நாங்க உங்களுக்கு நன்மை செய்ததினால் எங்களுக்கு தீமை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு நன்மை தான் செஞ்சேன், ஆனா நீங்களோ நன்மைக்கு தீமை. ஒரு நன்றி இருதயம் வேண்டாம் உனக்கு. 10 ரூபா நீ ஒரு ஆளுகிட்ட இருந்து வாங்கி இருந்தாலும் சாகிறது வரைக்கும் நன்றி உணர்வா இருக்கணும். லட்சங்கள் வாங்காண்டா நீ. ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க வாங்கி இருந்தா கூட, உங்க சக விசுவாசிகள்கிட்ட வாங்கி இருந்தா, உங்க குடும்பக்காரங்க கிட்ட நீங்க வாங்கி இருந்தா சாகிறது வரைக்கும் நன்றி உள்ளவர்களா இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்ப வசனத்துக்கு வரும். நன்மைக்கு தீமை. நாங்க தீமை செய்யலப்பா. மோவாபுக்கும் அம்மோனுக்கும் நன்மைதான் ஆண்டவரே நாங்க செஞ்சோம். ஆனா அவன் எனக்கு தீமை செய்ய எங்களை அடிக்கிறதுக்கு வாரான், எங்களுக்கு எதிரா வாரான், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு உபவாசம் இருக்கு. இப்ப புரியுது ஆண்டவர் ஏன் உபவாசத்துக்கு இந்த சபை அழைச்சிருக்காருன்னு. தோத்தர் உனக்கு புரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது எங்க வாசிக்கணும்? 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். சரி, நான் நினைக்கிறேன் நான் இங்க முடிச்சிடுறேன். எங்கள் தேவனே, எங்கள் தேவன், அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு தெரியல. போதும். உபவாசத்துக்கான அடுத்த காரணம், யோசபாத் உபவாசித்ததற்கான காரணம், அவசியம், பலன் இல்ல. என்ன செய்யணும்னு தெரியல. அம்மோன் வந்து நிக்கிறான், மோவாபு வந்து நிக்கிறான், பிரச்சனைகள் வந்து நிற்கிறது. இத்தனை பேர் எங்களை சூழ்ந்து நிக்கிறாங்க. ஆண்டவரே, அவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான். எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியாச்சு, எவ்வளவோ, நான் என்ன பேசிக்கிறேன், எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியாச்சு, எவ்வளவோ சொல்லி கொடுத்தாச்சு, வாங்கன்னு சொல்லியாச்சு, கூப்பிட்டு பார்த்தாச்சு, அப்படி சொல்லியாச்சு, இப்படி சொல்லியாச்சு, ஆலோசனை கொடுத்தாச்சு, கண்ணீரோட சொல்லி பார்த்தாச்சு, கடிந்து சொல்லி பார்த்தாச்சு, ஜபத்துல சொல்லி பார்த்தாச்சு, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஆண்டவரே, பலன் இல்லப்பா. இப்ப எனக்கு பலன் இல்ல. இனி இந்த சபையில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. இந்த விசுவாசிகளை வச்சு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது அப்படி இருக்கீங்கன்னா நீங்க உபவாசத்துக்கு வாங்க. நான் இதுக்கு தான் உபவாசத்துக்கு வந்திருக்கேன். நான் 30 நாள் 31 நாள் உபவாசத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம், எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்ல, இந்த பிரச்சனையில எப்படி மேற்கொள்ளணும் எனக்கு பலன் இல்லப்பா, இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு கூட எனக்கு தெரியலப்பா அப்படின்னு உனக்கு இருந்துச்சுன்னா நீ உபவாசத்துக்கு வந்தா போதும். மற்றபடி இல்லைன்னா தோத்துறோம். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் அப்படி பாடிக்கிட்டே நீ போயிட்டு இருக்கலாம். தோத்துறோம். அப்படி பாடிக்கிட்டே நீ போயிட்டு ஓ சபாபான்னு சொல்லிக்கிட்டு ஓ ஹா பா காபான்னு வச்சுக்கிட்டு தோத்துறோம். என்ன உலுக்கிக்கிட்டு நீ போயிட்டே இரு. தோத்துறோம். என்னை மாதிரி உள்ள ஆட்களும் யோசபாத்து மாதிரி உள்ள ஆட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று சொல்லட்டும், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லப்பா, என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்றதுக்கு உபவாசம், அழுகை, புலம்பல், ஜபம். அடுத்தது எஸ்ராவுல பேசினேன், நெகேமியாவுல பேசினேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன். இன்னைக்கு நேரம் இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுறேன். இன்னைக்கு சொல்லி முடிக்க போற ஒரு வசனத்துக்கு புது ஒரு வசனம், இந்த 7 நாள் பேசாத ஒரு வசனத்தை, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. எஸ்ரா 4, மன்னிக்கணும், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் சரியா தான் நினைக்கிறேன். 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், ஒழுங்கா வாசி, சேர்த்து வாசி. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். மகா துக்கம், உபவாசம். பாருங்க எவ்வளவு அழகா அந்த வார்த்தை அங்க இருக்குன்னு பாருங்க. அழுக, புலம்பல். ஜனங்கள் எல்லாரும் சாம்பலை தூக்கி போட்டுட்டு உபவாசம் இருந்து அழுது புலம்புறாங்களா. ஒய் சொல்லி முடிக்கிறேன். இது போன உபவாச நாட்கள்ல பிரசங்கம் பண்ணல. பிரசங்கம் பண்ணதுல பாதி தான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். இனி எஸ்ராவில் ஒரு 4 காரியம் இருக்கு, நெகேமியாவில் ஒரு 10 காரியம் இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இப்ப இந்த உபவாசத்துக்கான அவசியம் என்ன? ரொம்ப சிம்பிள், சொல்லி முடிக்கிறேன். அங்க மொர்தேகாய்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பாவப்பட்ட மனுஷன், வாசல் காவலாளி. தோத்துறோம். அவன் வாசல்ல நிக்கணும்ல, இப்படி கைய ஈட்டிய பிடிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் இப்படி நிக்கணும். அப்போ மந்திரிமார்கள்லாம் வருவாங்க. வரும்போது வணக்கம் சார், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். அவனுக்கு வேலை இதுதான், மொர்தேகாய்க்கு வேலை. இப்போ இதே அரண்மனையில ஆமான்னு ஒருத்தன் வேலை செய்றான். அவன் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆள், ரொம்ப முக்கியமான ஆள். ஆமான் அந்த வழியா வரும்போது இந்த மொர்தேகாய் இருக்கார்ல, இப்படி குனிஞ்சு எழும்ப வேண்டிய ஆளு இப்படி நிக்கிறார். எப்படி எப்படி வணக்கம் ஐயா அப்படின்னு லேசா பெண்டானா போதும், வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்ற. நீங்க ரெண்டு ராஜாக்கள் அந்த கேயாசி எத்தனாவது அதிகாரம்? 5 அதிகாரம். ரெண்டு ராஜாக்கள், கேயாசி இல்ல, நாகமான் குஷ்டரோகி. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம். அவன் சோகம் கிடைச்சிரும் இல்லையா? நாகமான் குஷ்டரோகி சோகம் கிடைச்சிரும். அப்படி அடுத்த பக்கத்துக்கு வாங்க, பைபிள்ல குஷ்டரோகிக்கு சோகம் கிடைச்சிரும். அவன் வந்து எலிசாவை சந்திப்பான். எலிசாவை சந்திச்சுட்டு சொல்லுவான், ஐயா நான் என் ராஜா கூட போகும்போது அங்க ஒரு கோயில்ல வணக்கம் சொல்லணும். அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்க பாப்போம். அங்க இல்ல, அந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கமே இருக்கும். 5 அதிகாரத்துக்கு மாத்தி வந்தாச்சா? இந்த பக்கம் வாங்க, மேல வாசி, அந்த பக்கம் மேல. ஒரு காரியத்தை எத்தனாவது வசனம் சொல்லுங்க, அக்கா போடுவாங்க. 18 5:18. 2 ராஜாக்கள். ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன், அதாவது என் ராஜா பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டிய, கொஞ்சம் பெண்டாக வேண்டியது இருக்கும். இப்படி ரிம்மோன் கோவில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியானுக்கு மன்னிப்பார். இவன் குஷ்டரோகம் சுகம் ஆயிடுச்சு, இனி விக்கிரக கோயில்ல போய் நின்று வணங்க கூடாது. இவன் எலிசா கிட்ட சொல்றான், ஐயா எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சு, நான் அந்த ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் வாழ்வேன். ஆனா நான் வேலை செய்கிறது வந்து ராஜாவுக்கு. அவருக்கு கைலாகு கொடுத்து அவர் அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போகும்போது நான் கொஞ்சம் குனிஞ்சாதான் உள்ள போக முடியும் கோயிலுக்குள்ள. அப்படி குனிகிற அந்த பாவத்தை எனக்கு மன்னிப்பாராக. இப்போ மொர்தேகாய் செஞ்சது இதுதான். மொர்தேகாய் சோத்திரம் குனியணும் இல்லையா? நீங்க 8வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 3:8 ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது ஆமான் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஏன் உபவாசம் இருந்தாங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைக்காக வைராக்கியமாய் நின்றது நிமித்தம். ஆமா, மொர்தேகாய் ஏன் வணங்கல தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவன் பதில் சொல்றான், ஆமான் நாங்கள் யூதர்கள். நாங்க யாரு? யூதர்கள். யெகோவா தேவனை மட்டும்தான் வணங்குவோம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு நான் வணங்க மாட்டேன். தானியேலே, நீ இந்த காரியத்தை செய்யாட்டா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, நீங்கள் இந்த காரியத்தை செய்யாவிட்டால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியிலே போடப்படுவீர்கள், சிங்க குகையிலே போடப்படுவீர்கள். அவங்களுக்கு அதை குறித்த பயமே இல்லை. நீ போட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவரை மாத்திரம்தான் வணங்குவேன். இப்ப இவங்க உபவாசம் என்னன்னா, ஆண்டவரே நாங்க இவ்வளவு வைராக்கியமா இருக்கும் போது சத்துரு எங்களை கொல்லும்படி திட்டமிடுறானே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எதுக்கு உபவாசம் இருந்தாங்க? மணி 1. எதுக்கு உபவாசம் இருந்தாங்க?
ஆண்டவரே நாங்க உமக்காக வைராக்கியமா இருக்கிறோம். இவ்வளவு நேரமும் பேசினது நான் சரியில்லை, அதனால உபவாசத்துக்கு வந்தேன். நான் நன்மை செய்தேன், எனக்கு தீமை கிடைக்குது, உபவாசத்துக்கு வர்றேன். எனக்கு வியாதி இருக்கு, நான் உபவாசத்துக்கு வர்றேன். எனக்கு பலவீனம் இருக்கு, நான் உபவாசத்துக்கு வர்றேன். நான் சொல்றது புரியுதா? என் வீட்டுல பிரச்சனை இருக்கு, அதனால நான் உபவாசத்துக்கு வரணும். என்னை ஒருத்தன் அடிக்க வர்றான், அதனால நான் உபவாசத்துக்கு வரணும். எனக்கு தேவைகள் நிறைய இருக்கு, அதனால நான் உபவாசத்துக்கு வரணும்னு அந்த கான்செப்ட்ல இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்ப வசனம் சொல்லுது, நாங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றது நிமித்தம் எங்களை சத்துரு அடிக்க வர்றான். அந்த கூட்டத்திலேயாவது நீங்க இருக்கீங்களா? எனக்கு பலவீனம் இல்ல, நான் உபவாசத்துக்கு வரல. எனக்கு எங்க கடன் பிரச்சனை இல்லை, நான் உபவாசத்துக்கு வரல. ஓகே, என் வாழ்க்கையெல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, நான் உபவாசத்துக்கு வரல. ரைட், நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு பலவீனம் இல்ல, கடன் பிரச்சனை இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஐ அக்செப்ட் இட். பட் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் தானா? அதுலயும் இல்லையா? ஆண்டவர் எங்க கொக்கி போடுறாருன்னு பாத்தியா? நீ எங்கேயும் தப்ப முடியாது, நீ எங்கேயும் தப்ப முடியாது சகோதரா. நீ சொல்லலாம், லார்ட் ஐ அம் வெரி பெர்ஃபெக்ட், வசனத்தின்படி வாழுகிறேன், உம்மை மட்டும் தான் ஆராதிக்கிறேன், என் தலைய மனுஷனுக்கு முன்னாடி குனிய கூட செய்யறது கிடையாது, நான் உலகத்தின் பக்கம் திரும்புறது கூட கிடையாது. இயேசு 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 ஆண்டவரே, இந்த ஆண்டவர் மட்டும் அப்படின்னு வாழுகிற உனக்கு, அப்படி வாழுகிற உனக்கு உபவாசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நீ உபவாசத்துக்கு வரணுமா? இப்ப நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? நீங்க ஆண்டவருக்காக வாழ்ற கூட்டம்னாலும் உபவாசத்துக்கு வரணும்னு பைபிள் சொல்லுது. நீங்க பின்மாற்றத்துல இருந்தாலும் உபவாசத்துக்கு வரணும்னு சொல்லுது. நீங்க உபவாசத்துக்கே வர மாட்டேங்கிறீங்களா? நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? யாரா ஒரு ஆள் தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது நான் பெர்ஃபெக்ட். ஆமானுக்கு முன்னாடி தலை குனியறதே இல்ல. பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற சம்பவம் தெரியும். ஆமானுக்கு முன்னாடி தலை குனிய மாட்டேனா குனிய மாட்டேன், உலகத்துக்கு போக மாட்டேனா போக மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேனா செய்ய மாட்டேன், எனக்கு கர்த்தர் தான் கிறிஸ்து, எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இயேசுவுக்காக மட்டும் தான் வாழ்வேன், சாவறது வரைக்கும் எனக்கு இயேசுதான், சபைதான், சின்னையாதான், பெரியயாதான். சந்தோஷம், உன் காலை தொட்டு உனக்கு நன்றி சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். உன்னையையும் உபவாசத்துக்கு அழைக்கிற பைபிள், உன்னையும், நான் பேசுறது புரியலையோ? உங்களையும் உபவாசத்துக்கு அழைக்குத. இதுக்கும் இது இந்த கேட்டகரியிலையும் இல்ல, இந்த கேட்டகரியிலையும் இல்ல. அப்ளிகேஷன்ல ரெண்டே கேட்டகரி தான், நீ ஆனா பெண்ணா. மூணாவது பாலினம் இப்ப சேர்க்கிறாங்களோ என்னமோ தெரியாது, ஆனா அப்ளிகேஷன்ல மூணாவது பாலினத்துக்கு இடம் இல்ல. என்னையா, ஆண் பெண் ரெண்டு தான். அது மாதிரி இங்க ஒரு கேட்டகரி, இங்க ஒரு பட்டியல், இங்க ஒரு பட்டியல். இந்த ரெண்டு பட்டியல்ல நீ இல்லன்னா மூணாவது ஒரு பட்டியல். நான் சொன்னா நீங்க அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டீங்க. ஐயா எங்களை எல்லாம் பார்த்து இப்படி மூணாவது சொல்லிட்டாருன்ட்டு தோத்துறோம். நான் விளக்குறதுக்காக, வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறேன். நான் பக்திவானா இருந்தாலும் உபவாசத்துக்கு வரணும், நான் பாவியா இருந்தாலும் உபவாசத்துக்கு வரணும்னு பைபிள் சொல்லுது. இப்போ நான் உபவாசத்துக்கே வர மாட்டேங்கிறேன், நான் பாவியா நான் பரிசுத்தவானா? யாருக்காவது புரியுதுன்னா அல்லேலூயா எல்லாம் சொல்லலாம்டா. கையை தூக்காமீங்க, எனக்கு நீங்க பேசுறது புரியுது ஐயா, நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு. கை தூக்கி காட்டுங்க பாப்பா. நல்லா நல்லா தூக்குங்க. வேணா ஒரு 10 ரூபா தந்து அனுப்புறேன் நீங்க போகும்போது கை தூக்குறதுக்காக. சோத்திரம், எனக்கு புரியுது. என்ன புரியுது? பரிசுத்தமா ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா பாராட்டினாலும் எங்க வரணும்? உபவாசத்துக்கு வரணும். ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடந்தாலும் எங்க வரணும்? உபவாசத்துக்கு வரணும். இப்ப நான் உபவாசத்துக்கு வரவே மாட்டேன்றேன். அப்ப நான் எங்க நடக்கிறேன்? நான் எந்த பாலினம்? முடிஞ்ச பிறகு வேணா கேளுங்க, நான் சொல்லி தாரேன். மூணாவது பாலினம்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? அந்த மாதிரி நம்ம மூணாவது கூட்டமா? பைபிள்ல இல்லாத ஏதாவது கூட்டத்தை சேர்ந்தவர்களா? பேச்சே பைபிள்ல கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண் பெண் ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார்.
நல்லது கெட்டது, பாவம் பரிசுத்தம். பாவமா இருந்தாலும் உபவாசத்துக்கு வா, பரிசுத்தமா இருந்தாலும் உபவாசத்துக்கு வா. இந்த ரெண்டுக்கும் வரமாட்டுக்கிறியே, நீ எந்த கட்டம்? எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகரே.